எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையாக அந்த காலை பொழுதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைல ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு கூட பலவர என்னை கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களோட சிறு பிள்ளைங்கள இருந்து பெரியவர் வரை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளோடும் நீங்க பேசுங்க, அவங்கள தொடுங்க. அவங்க கண்கள் எல்லாம் ஆண்டவரே திறக்கப்படட்டும். அவங்க கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும். அவங்க வியாதிகளா ஆண்டவரே அப்பா சரியாக என்னை கிருபை பாராட்டுங்க சாமி. நீர் ஆஸ்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல சொல்லுது இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் அப்படின்னா, அந்த ஒரு டைம் வந்து பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு. எல்லா வீட்லயும் என்ன பண்றாங்கன்னா சங்கார தூதனை அனுப்பிவிட்டு வெட்டுண்டு மடிய செஞ்சாங்க. ஆனாலும் ஒரு 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 வீட்டை மட்டும் தேவன் என்ன பண்ணாரு, காப்பாத்தினாரு. ஏன்னா அங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் என்ன பண்ணுது, தெளிக்கப்பட்டது, அங்க பாதுகாக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணுச்சு, அவங்க காக்கப்பட்டாங்க. அப்ப உங்கள் ஒவ்வொரு மேலையும் என் தேவனாய கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளிக்கிறாரு. அவர் தெளிக்கும் போது வியாதி உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்க, குணமடைகிறவங்களா இருக்காங்க. சப்பானியை நடக்க செய்தார், முடவரை ஓட செய்தார். ஏன்னா அவர்களுக்காக அடிக்கப்பட்டார், அவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். உண்மைதானே? அப்ப நீங்க காக்கப்படுறீங்களா? காக்கப்படுறீங்களா? பாருங்க, இந்த ஆராதனை முடித்து கொள்ளும் போது உங்க வீடு முழுதும் உங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் காத்து வழி நடத்துகிறவரா இருக்காரு. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த புறத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நம்மள எல்லா ஜெயத்தோடு ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், விசுவாசோட நம்பிக்கையோட சொல்லவது எல்லா ஜெயத்தோடு ஏற்றிடுவோம்.
இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம் அன்னைக்கு தண்ணி ரத்தமாய் போனது, ஏனென்றால் கர்த்தருடைய இரக்கமே அவர் மேலே, இரக்கம் அவர் மேலே. நீ காக்கப்படுவாய். அன்னைக்கு பார்வன் மத்தியில 3 நாட்கள்ல நீ பாராளுக்கு முன்னாலும் எதிரிக்கு மத்தியில சத்திற்கு மத்தியில கண்டிப்பா என் தேவனாய கர்த்தவன் தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அவன் கூடாரம் முழுவதும் என் தேவனாய கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. உனக்காக அடிக்கப்பட்டார். 3ஆம் நாள் என் தேவன் மறித்து உயிரோடு எழும்பின தேவன், இப்ப உயிர்ப்பிக்க வைக்கிற தேவன். நிலையேற பெற்ற ரத்தமே, நிலையே ரத்தமே, நிலையேற பெற்ற ரத்தமே, அடித்து ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த வல்லமை துறக்கிடுவோம், ஆட்சியின் வசனத்தை கைவிடுவோம், அந்நிலையில் அதைய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சதையாரே, சிறைப்பட்டு போன சீராரே, சிறையிருப்பன் நாள் இது இந்த நாள், இந்த நாள், இந்த நாள்
ஆமாண்டவரே, நீ மோசோட யோசுவோட இருந்தது. அன்னைக்கு யோசுவா பார்த்ததெல்லாம் மோச ஒரு ஹீரோ மாதிரி பார்த்தாரு. ஏன்னா கோலை நீட்டும் போது ரத்தமா மாறுச்சு, கோலை கீழே போடும் போது அது பாம்பாய் மாறுச்சு. அது அப்படி பார்க்கும்போது அவன் வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, அவ்வளவு வெற்றியானது. நான் எப்படி அப்படின்னு சொல்லும் போது என்னால முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. அன்றைக்கு மோசோட இருந்த தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏனென்றால் அவர் அவங்களுக்காக அடிக்கப்பட்டார். அது போலதான் நீயும் நானும் என் தேவனாய் கர்த்தர் அப்படியாய் காத்திருக்கிற தேவனா இருக்காய். நீ பயப்படாத. பயப்படுற நேரத்துல நான் எப்படி காக்கப்படுவேன், எப்படி நான் எப்படி மீண்டு வருவேன் நினைக்கும் போது இல்ல கர்த்தரன் அழைத்து வந்தார். கர்த்தரன் கூடாரத்தை அவர் ரத்தத்தை தெளித்து கேட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய ரத்தம் சகலத்தையும் வெள்ளதா இருக்கிறது, ஒன்றுதா இருக்குது. நன்றியா. நான் பயப்படும் நாட்டிலே உன்னை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உன்னை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் எப்படி முடியுமா, சாத்தியமா? நான் எப்படி இந்த யோதனை கடக்க முடியும்னு நினைக்கலாம். என் கண்ணீரையும் ஆண்டவரே, என் மலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் ஆண்டவரே, என் கண்ணீரையும் அபிஷேகம்
அந்த வனாந்தரத்துல ஒரு குரல் கேட்கப்படுகிறது. அங்க வனாந்தரத்துல ஒரு குரல் கேக்குது. அது யாரோட சத்தம்னா உன் சத்தமே என் சத்தமா. அன்னைக்கு வனாந்தரத்துல அன்னைக்கு மலை பிரகாசர் மலையில அன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ண போது அவங்க ஆகாரத்துக்குன்னு உட்கார போது அந்த இடம் எப்படியா இருந்துச்சுன்னா புல்வெளியா மாறிடுச்சான். அன்னைக்கு அங்க வனாந்தரத்துல கத்தும் போது கூக்குற போது அன்னைக்கு அந்த தண்ணி அது போலதான் நீ என் தேவாய கருத்திற்குள்ள இருக்கும் போது வனாந்தரமா இருக்கலாம், மேடா இருக்கலாம், மரடா இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம், ஆனாலும் அங்கே தண்ணீர் வரவு செய்யுங்கள். ஏனென்றால் கண்கள் மேல் என் தண்ணீரை உருவாக்குகிற தேவன். ஓ தேங்க் யூ ஜீசஸ். நன்றி கடவுளை தண்ணி கண்டேன். உன் சத்திற்கு முன்னாடி இருக்கிற தண்ணி ஆழத்தை படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ற தேவன் முன்னாடி கூட வாசம் செய்கிறார். தண்ணி கண்டேன். என் தலையை நீர் ஆண்டாரு. நீர் என்னை அபிஷேகிங்க. சத்திற்கு முன்னாடி எதிர்கள் மத்தியில மனிதர்கள் மத்தியில எப்ப நீ விருது வாங்க மாட்டாயா? அன்னைக்கு வெளியே ஒரு வார்த்தை வந்தது. அவன் மனமடைஞ்சிட்டான். அவன் செய்த அற்புதத்தை எண்ணி கூட பார்க்க முடியாத ஏன்னா வானத்துல இருந்து அக்கினிய போட்டான். ஆனா அங்க இருந்த ஒரு மனிதன் ஓடி வந்து நீ இந்த மக்களுக்கு என்ன செய்தியோ அதபடி உனக்கு செய்யப்படும். உன் சத்தம் கேட்கலாம், உனக்கு புள்ள பிறக்காது, உன் கடனை மீட்க முடியாது, இந்த நோயில இருந்து வர முடியாது, மீட்க முடியாது, எத்தனை பேர் உன் காதை விழுபடி உன் முன்னாடி சொல்லலாம். இல்ல நீ முன்னேறவே முடியாது, வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, நீ ஊருக்கு சரியா செய்ய முடியாது நினைக்கலாம். இல்ல 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 கண்ணல் இடையில கண்ணீரை வரவைத்த என் தேவன் கர்த்தர். ஓ தேங்க் யூ ஜீசஸ். அந்த ஆதாருக்கு தண்ணீர் குறவை காட்டின தேவன் நீராகிய நீ இந்த 3 நாட்களுக்குள்ள இந்த 3 நாட்களுக்குள்ள இந்த ஆராதனை முடித்து வரதுக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ தலையை உயர்த்த வல்லவரா இருக்கா. ஏனென்றால் சத்திற்கு முன்னாடி ஒரு பந்தியா